வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க நம்ம தமிழனுக்கு கீர்த்தியின் சார்பாக ஒரு வணக்கம். இனி நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, பொண்ணுனாலே என்னைக்குமே மர்மம் தாங்க. பொண்ணு மனசு என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பொண்ணுங்களே அப்படின்னா மர்ம தேசத்தின் முதல் பெண்மணி அதாங்க நார்த் கொரியாவோட ஃபர்ஸ்ட் லேடி நம்ம கிம் ஜாங் உன்னோட ஒய்ஃபை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அவங்க பின்னாடி மர்மங்கள்லாம் என்ன அதை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ரீ சோல் ஜூ இவங்க தாங்க கிம்மோட ஒய்ஃபுன்ட்டு நார்த் கொரியா மீடியா கவர்மெண்ட்லாம் ஓரளவுக்கு அஃபிஷியலாக சொன்ன விஷயம். ஏன் ஓரளவுக்குன்னு சொல்கிறேன்னா, அவங்களாம் என்ன பார்த்தீங்களா, இப்போ கிம்மோட தாத்தா அப்பா இவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபையே வெளில காட்டாத ஒரு ஆளுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பூர்வன்றது அவங்களுக்கு கை வந்த கலை. ஆனால் நம்ம கிம் அப்படி கிடையாதுங்க. அவர் ஒரு கோட்டு போட்ட ராமர்ன்றதை அடிக்கடி அவர் நிரூபிச்சிருக்கிறாரு. சீதை மாதிரி அவங்க ஒய்ஃபையும் பத்திரமா பார்த்துருக்கிறாருன்னா பார்த்துவாங்களேன். ஆனால் இவ்வளோ பத்திரமா பார்த்துருக்காரு. அவங்க ரகசியங்கள்லாம் என்னன்றது பார்த்தீங்கன்னா, அவங்க பர்த்டேட்டியே வந்து ஒரு ரகசியமாக தான் வச்சுருக்காங்க. அதாவது நான் நோண்டி கண்டுபிடிச்சதுல ஒரு விஷயம் என்னன்னா, 1989 அவங்க பிறந்திருக்கலான்ற மாதிரி இவங்கெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே நார்த் கொரியாவோட கேபிட்டல் இருக்கு பார்த்தீங்களா, பியோனாங், அங்கே இருக்கிற ஒரு மிடில் ஸ்கூலில் தான் அவங்க வந்து கிராஜுவேஷன் படித்தாங்களாமா. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே எஸ்கேப் போயிட்டாங்க சைனாவுக்கு. சைனா போயிட்டு டான்ஸ் மியூசிக் இதெல்லாம் வந்து நல்லா கற்றுட்டு வந்துருக்காங்க. எஸ்கேப் போயிட்டாங்க, தப்பிச்சு ஓடலைங்க, படிக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க சைனாவுக்கு. சைனாவில் மியூசிக் கற்றுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் இவங்களால சும்மா இருக்க முடியுமா? உன்ஹோசு அப்படின்ற ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் போய் சேர்ந்து இவங்களும் ஜாலியாக சிட்டுக்குருவி மாதிரி சிறகடைச்சி பறந்துட்டு இருந்தாங்க. இவங்க வந்து சவுத் கொரியாவில் போயிட்டு ஒரு சியர் லீடராக கூட இருந்திருக்காங்க. அதாவது சவுத் கொரியா கவர்மெண்ட் கூட்டு போலைங்க, நார்த் கொரியன் கவர்மெண்ட் வந்து அந்த ஏஷியன் அத்லெட்டிக் கேம்ஸ் அப்போ 2005 அப்போ நடந்துச்சு. அப்போ வந்து இவங்களை வந்து நார்த் கொரியா சார்பாக அந்த சியர் லீடிங் டீமில் வந்து இவங்களை அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இதுதான் இவங்களோட சைல்ட்ஹுட்டு, இவங்களோட காலேஜ் ஹிஸ்ட்ரிலாம் ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இது மேலே ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல என்னால். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இவங்களோட கல்யாணம். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவரு கிம் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து இவங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா கிம் தான் சுவிட்சர்லாண்டில் படிச்சவராச்சு. அவர் எங்க சின்ன வயசுல கூட ஒன்னா படிச்சிருப்பாரு. ஒருவேளை எல்கேஜியில் மறந்த காதலா இருக்குமோ? அப்படி இருக்கவும் வாய்ப்பு இல்லைன்னு வைங்கள. அப்புறம் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க அப்பா வந்து இப்ப கிம் ஜோங் இல் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் மரணப்படுக்கையில் இருந்தார் தெரியுங்களா, ஹார்ட் அட்டாக் வந்து. அப்போ வந்து பையனை பிடிச்சி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாரு. விட்டா பையன் ஓவர் சேட்டைக்காரன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால இவர் இருக்கும் போதே ஒரு பையன் அடங்கி உடங்கி நல்ல குடும்பஸ்தனா பார்க்கறதுக்காக இவங்களை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாருன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க கல்யாணத்துலயும் நிறைய ரூல்ஸ் இருக்குங்க. அதாவது பாத்தீங்கன்னா, இந்த பிப்ரவரி 15 ஏப்ரல் 16 இந்த நாட்கள்லாம் வந்து இவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன் துக்கம் நாளான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அப்போதான் வந்து அவங்க தாத்தாவும் இவங்க அப்பாவும் பிறந்தாங்க. அந்த டைம்ல வந்து நாட்டில் இருக்க எல்லாருமே பூன்றது இவங்களோட சிலைக்கு மட்டும் தான் இருக்கணும். எந்த ஒரு நல்ல காரியமும் அங்கே நடத்தக்கூடாது. நான் அன்னைக்கு நல்ல விஷயம் தான் அவங்க நாட்டில், இவங்களோட பிறந்தநாள் மட்டும் தான் செலிப்ரேஷன் இவங்களுக்கு மட்டும் தான். ஸோ இது வந்து நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை, இவங்களுக்கும் அதுதான் நடந்துச்சு. அந்த டேட்ல வந்து இவங்களுக்கு கல்யாணம் நடக்கல. ஆனால் எந்த டேட்ல நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியாது. சரி, எனக்கு தான் அவங்க கல்யாணம் பண்ணது தெரியும்னு பார்த்தா, நார்த் கொரியாவில் இருக்கிறவங்க அவங்க கல்யாணம் நடக்க தெரியலைங்க. அதாவது 2009 அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. 2010 ஃபர்ஸ்ட் குழந்தையும் பிறந்துச்சா, 2013 ரெண்டாவது குழந்தையும் பிறந்துச்சா. அப்பவுமே ஆகுதில்ல. அது 2012 டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா இவங்க 2 பேரும் ஜோடி புறா மாதிரி ஊர் ஃபுல்லா சுத்திருக்காங்க. அப்போ வந்து இவர் அதிபராகவும் ஆயிட்டாரு. நிறைய பப்ளிக் அப்பியரன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த நாட்டு மக்கள் எல்லாம் ஒரு டவுட், யார் இவங்க, ஒருவேளை லவரா இருக்குமோ? ஆனா லவரா இருந்தாலும் தான் நம்மளால வெளில கூட்டு வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பல டவுட்டுகள் பல இதுகள் வந்தது. அந்த விஷயத்துல தான் நம்மளால ஒரு ராமர்னு முடிவு பண்ணிருக்காரு. அவங்க அப்பாவும் தாத்தாவும் பொண்டாட்டியே வெளில காமிக்கல. இவரு தான் வந்து நார்த் கொரியாவோட ஃபர்ஸ்ட் அதிபர் வந்து அவங்க பொண்டாட்டியை அபிஷியலா டிக்ளேர் பண்ணது. அதாவது 2012 ஜூலை 25 அந்த டேட்ல வந்து இந்த நார்த் கொரியன் மீடியா வந்து சொல்லியிருக்காங்க, ரீ சோல் ஜூ தான் வந்து இன்னார் அப்படின்னு எழுதி வச்சு இவங்களை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் லேடி இவங்க ஆயிட்டாங்க. அது ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா காம்ரேடு தான் கூப்பிடணுமா இந்த இவங்க கல்யாணம் பண்ணவங்கள. இப்போ இவரு கிம் வந்து என்ன சொல்றாரு, காம்ரேடுன்றது ரொம்ப ஆக்வர்டா இருக்குது. நான் சுவிட்சர்லாண்டில் படிச்ச நல்லா படிச்ச பையன், நான் கொஞ்சம் வெஸ்டர்ன் கல்ச்சர் கூப்பிட்டு இவர் என்ன சொல்லிட்டாரு, இவங்களுக்கு காம்ரேடுன்னு யாரும் கூப்பிடாது, பிரஸ்டீஜியஸ் ஃபர்ஸ்ட் லேடி அப்படின்னு கூப்பிடணுன்ட்டாரு. ஃபர்ஸ்ட் லேடினாலே ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கும் இல்லைங்க. அந்த மாதிரி இவங்களுக்கும் ரூல்ஸ் இருக்குங்க. ட்ரெஸ்ஸிங் தாங்க ஃபர்ஸ்ட் ரூல்ஸ். அதாவது எப்படின்னா, இப்போ இவங்க ஃபர்ஸ்ட் லேடி பண்றாங்க பார்த்தீங்களா, ரீ சோல் ஜூ ட்ரெஸ், அது வந்து இவரோட மென்டாலிட்டியை பிரதிபலிக்கணுமா. அதாவது இவர் எப்பேற்பட்ட ஆளு அப்படின்றது வந்து இவங்க ட்ரெஸ்ஸிங்ல தான் அவங்க சொல்லணுமா. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இவர் கிம் ஜாங் வந்து ஒரு மிதமான முற்போக்குவாதியா. ஏன் சொல்றாங்கன்னா, அவர் கூட எப்பயுமே 2 பொண்ணுங்க இருக்கும். 2 பொண்ணுங்களோட நீங்க நம்மளால தப்பா நினைச்சிடக்கூடாது. ஒண்ணு வந்து அவரோட பாசமலர் தங்கச்சி. அவர் பாசமலர் தங்கச்சி எப்பயுமே ட்ரெடிஷனலான கொரியன் ட்ரெஸ்ல தான் இருக்கும்.
ஆனா இவங்க ஒய்ஃப் எவன் தான் பொட்டாட்டி அடங்கியிருக்கான், இவராலுமே அடக்க முடியல போடுது. இவங்க ஒய்ஃப் முக்கால்வாசி வெஸ்டர்ன் ட்ரெஸ் இந்த மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க. நார்த் கொரியால இவங்க வந்து ஒரு ஸ்டைல் ஐக்கான தான் பாக்குறாங்க, அந்த அளவுக்கு இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க நார்த் கொரியால வந்து அதிபருக்கான அது இல்ல, கல்யாணம் ஆனோடனே அவங்க ஒய்ஃபோட பாஸ்ட் வந்து அப்படியே அழிச்சிருவானுங்க. அதாவது ஒரு டெலிட் பட்டன் அழிக்கிற மாதிரி அழிச்சுருவாங்க. இப்ப ரீசோல் ஜூலா இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடந்திருக்காங்க, ஏதாவது சாதிக்கணும்னு அவங்களும் ட்ரை பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க சாதிச்சு ஒரு ஆல்பம் போட்டு ரிலீஸ் பண்ணி சிடி வித்துருக்காங்க. இவங்க கல்யாணம் ஆனே என்ன பண்ணாங்க, நார்த் கொரியன் கவர்மெண்ட் தேடி தேடி அந்த சிடி எங்க இருக்கோ எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. சரி சிடியில தான் அழிச்சிட்டாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு இன்னொரு விசித்திரமான ஒரு பழக்கம் தான், அவங்க பர்த்டேட்டையே வந்து வெளில சொல்ல மாட்டாங்களா நார்த் கொரியன் ஃபர்ஸ்ட் லேடி. அந்த மாதிரி ரீசோல் ஜூவோட பர்த்டேட்டுமே சொல்லலாம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன 1989 ஒரு சில நார்த் கொரியன் சோர்சஸ் மூலமா கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வழியா, அதுவுமே அபிஷியலா அதுதான்ன்றது எங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி பேர் பார்த்தீங்களா, ரீசோல் ஜூன்றா தான்றதா அவங்க உண்மையான பேரான்றதே இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கு வந்து வேற ஏதோ ஒரு பேர் இருக்குமா, இந்த பேரை வந்து மாற்றி வச்சிருவாங்க. ஏன்னா பேரை வச்சு அவங்களோட பூர்வீகத்தை கண்டுபிடிச்சிடக்கூடாது பாருங்க. அதனால வந்து எப்பயுமே நார்த் கொரியால இதெல்லாம் வந்து உண்டாம், பேரை மாற்றி வைக்கிறது, பர்த்டே மறைக்கிறது, இது எல்லாமே உண்டு. அதே மாதிரி இப்போ மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு ஹஸ்பண்டோட பேர் வந்து லாஸ்ட்லாம் சேர்த்துப்பாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது, ஹஸ்பண்டோட பேர் வச்சு தான் இவங்க பேரையே உருவாக்கணுமா, அந்த லெவலுக்கு அவங்க ஒரு ரூல்ஸ் இருக்குதான். இதுக்கு மேலே ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. ஆனால் இது வந்து எனக்கு என்னமோ ஒரு நியாயமான ரூல்ஸ் போல தான் தெரியுது. எப்படின்னு கேட்டால், நீங்கள் உங்கள் அப்பா வீட்டுக்கு போனாங்கன்னா சண்டை வரும், நீ உங்கள் அப்பா வீட்டுக்கே போகக்கூடாது, நீ இங்கே தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் இவங்க அப்பா அம்மா யாருன்றதே வந்து வெளில சொல்லாமல் வச்சுருக்காங்க. ஒரு கெஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க அம்மா வந்து ஒரு டாக்டர், இவங்க அப்பா ஒரு ப்ரொஃபஸரு. ஆனால் கிம் அந்த விஷயத்தில் வந்து ஒரு நியாயமான ஆளுங்க. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவங்க அப்பா அம்மா வெளில சொல்லனாலும் பத்திரமா இங்கே வச்சிருக்காராம். அது ஜெயிலில் வச்சிருக்காரா என்னன்னா தெரியாது, பத்திரமா வச்சிருக்காரு, அது மட்டும் எனக்கு தெரியும். இந்த அளவுக்குலாம் இருந்தால் இவங்களை பற்றின ஒரு சில பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வெளில போகிறதுக்கு பார்த்தீங்களா, இவங்க வந்து எங்கே வேணாலும் ஜாலியாக வெளில போகலாங்க. ஃபர்ஸ்ட் லேடி அந்த நாட்டோட இதுவே இவங்க கண்ட்ரோல் இருக்குது. இவங்க போய் வெளில போகக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அதனால எங்கே வேணாலும் வெளில போகலாம், ஆனால் புருஷன் கூட மட்டும் தான் போகணும், தனியாக போகக்கூடாது. அதே மாதிரி தான் இவங்க பசங்களுக்கும் அவர் கிம்மி வெளில வந்தால் மட்டும் தான் இவங்களால வெளில வர முடியும், மற்ற டைம் வந்து இவங்க யாருமே வெளில வரக்கூடாது. இப்போ கிம் வந்து இதுலேயும் ஒரு புரட்சி பண்ணியிருக்காங்க. அதாவது சவுத் கொரியாவும் இவங்களும் வந்து எப்பயுமே அச்சுன்னு கிடப்பாங்க, பேசி கூட மாட்டாங்க. நேரில் ஒரு கல்யாண விருதுல பார்த்தா கூட மூஞ்சி திருப்பி போடுவாங்க. அந்த லெவலுக்கு இவங்களுக்கு அவங்களுக்கும் பங்காளி சண்டை வாக்கியார தகராறு இருந்துச்சு. இப்போ கிம் தான் வந்து அதெல்லாம் உடச்சி சவுத் கொரியன் பிரசிடென்ட் கூட ஒரு நட்பு வளர்க்கலான்னு பார்த்தாரு. அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணிருக்காருன்னா, இவங்களுக்கார பார்த்தீங்களா ரீசோல் ஜூ, இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் லேடி, சவுத் கொரியனோட ஃபர்ஸ்ட் லேடியை வந்து பார்த்துருக்காங்க. அதாவது கிம் வந்து சவுத் கொரியா போனார் பார்த்தீங்களா, அப்போ வந்து இவங்களையும் கூப்பிட்டு போயிருக்காங்க. இவங்களும் அந்த ஃபர்ஸ்ட் லேடியும் போயிட்டு அக்கா தங்கச்சி மாதிரி கட்டி பிடிச்சி கொலாடிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் ரொம்ப க்ளோஸாகவே இருந்திருந்தாங்களா, கையை கூட கூடாது பிரியா விடையை கொடுத்தா அனுப்பிச்சிருக்காங்க. அந்த லெவலில் இவங்க இருந்திருக்காங்களான்னு பாருங்களேன். இப்போ அதே மாதிரி வந்து இவங்க வந்து வெளிலலாம் போகலான்னு சொன்னு பார்த்தீங்களா, அதிகமாக இவங்க எங்கே திரும்ப வெளில போவாங்களா, இவங்க அப்பாவோட சமாதிக்கு இவங்க தாத்தாவோட சமாதிக்கு தான் அதிகபட்சம் கிம் வெளில கூட்டு போவாராம். மற்றபடி ரொம்ப ரேராக தான் வெளில கூட்டு போவாராம். இவங்க ஆகுனா பூ தூக்கிட்டு போயிட்டு அந்த சிலை வைக்கிறது தான் இவங்களோட முக்கியமான வேலையே. வேற எதுவுமே ஒன்றும் பெரிய வேலைன்றதுலாம் கிடையாது. மற்றபடி யாராவது ஒரு வெளிநாட்டு அதிபர், இப்போ அமெரிக்க அதிபர் அப்பெல்லாம் யாராவது வந்தாங்கன்னா பொம்மை மாதிரி இவங்க ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி கொண்டு போய் நிற்க வச்சிருவாங்க. இவங்களும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான் இவங்களோட வேலை. கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேங்க. இப்போ நம்ம ஊர்லாம் ஒருத்தவன் அப்பா ஆகிட்டானுங்களா, அவன் ஊர் பூரா நான் அப்பா ஆகிட்டேன் அப்படின்னு கத்திட்டே போயிடுவான். அதுவும் 90s கிட்ஸ்லாம் அப்பா ஆகிட்டானா இங்கே அவ்வளோதான், அவன் பேனர் வச்சு அடிக்காத குறையா பண்ணுவான். ஆனால் நார்த் கொரியாவில் அது கிடையாதுங்களாம். இப்போ ரீசோல்லாம் வந்து பிரெக்னென்ட் ஆனாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து அப்போ வெளியிலே கொண்டு வராமல் மறைச்சி வச்சுருந்தாங்களாம். நிறைய பேர் டவுட் இருந்துச்சா ஏதாவது போட்டிக்கிட்டு தள்ளிட்டாங்கன்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் தான் சொல்லி தான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க, குழந்தை பிறந்திருக்குன்ட்டு. ஆனால் இப்போ வரைக்கும் இவங்க எத்தனை தடவை ப்ரெக்னெண்ட் ஆனாங்க, எத்தனை குழந்தை பிறந்திருக்கு, எதுவுமே நார்த் கொரியா மக்களுக்கு தெரியாது. இவருக்கு ஆம்பளை புள்ளியா பொம்பளை புள்ளியா எதுவுமே தெரியாது. அந்த லெவலுக்கு இவங்களோட பிரெக்னன்சி மறைச்சிக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு காரணம் சொல்றாங்க. அதாவது கிம்முக்கு வந்து ஒரு பயமா, அதாவது பிரெக்னென்ட் ஆன டைம்ல வந்து வைஃபுக்கு எதுவும் அடிபட்டக்கூடாது, அவரோட வாரிசு எதுவும் ஆடக்கூடாது, அதனாலதான் அவர் வெளில கூட்டு வராம இருந்தாரு. இந்த மாதிரி ஒரு சில மக்கள் சொல்றாங்க. இவர் நல்லவரா கெட்டவரானே எனக்கு தெரியலைங்க. அந்த லெவலில் தான் இவரோட ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி இன்னும் பல பல வீடியோஸ்கள், பல பல விஷயங்கள்லாம் நான் நோண்டி புரிவி உங்களுக்கு போடணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பார்த்தா